Start. Hello everyone, I am Sneha, lecturer, Department of Christian Assistant, SNS College of Allied Sciences. Today we are going to see about calcium. Calcium is a vital mineral that plays a main role in various physiological functions including bone and teeth formation, blood clotting, muscle contraction, nerve transmission, and cellular signaling. கால்சியம்ன்றது நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மினரல். இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னா வேரியஸ் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. போன் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் டீத் ஃபார்மேஷனுக்கு, பிளட் கிளாட்டிங்க்கு, மசில் கண்ட்ராக்ஷன் அதாவது மசில்ஸ் வந்து சுருங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் நர்வ் டிரான்ஸ்மிஷன், செல்லுலர் சிக்னலிங் ஒரு செல்லிலேருந்து இன்னொரு செல்லுக்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், கால்சியமோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னா போன் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுது. போன் ஹெல்த்துக்கான ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் வந்து கொடுக்குது. ரெண்டாவது பிளட் கிளாட்டிங், கொயாகுலேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது பிளட் வந்து கிளாட் ஆகிற ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மசில் கண்ட்ராக்ஷன் வந்து மசில்ஸ் வந்து ரெகுலேட் ஆக, மசில் கண்ட்ராக்ஷன் இனிஷியேட் ஆக ஹெல்ப் பண்ணுது. செல் சிக்னலிங், செல்லுலார் ப்ராசஸ்க்கான வேரியஸ் சிக்னலிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃபார்மோகோ டைனமிக்ஸ், கால்சியமோட ஃபார்மோகோ டைனமிக்ஸ் என்னென்னா கார்டியோவாஸ்குலர் எஃபெக்ட்ஸு, கார்டியக் ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் நியூரோமஸ்குலர் ஃபங்க்ஷன்ஸு, நர்வ்ஸு, மசில் ப்ளஸ் நர்வ்ஸுக்கான டிரான்ஸ்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் மசில் கண்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார்மோகோ கைனடிக்ஸ் என்னென்னா அப்சார்ப்ஷன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்கும் கால்சியமோட அப்சார்ப்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து போன்ஸ் அண்ட் டீத்தில் மெஜாரிட்டியாக நம்ம ஃபவுண்ட் பண்ணலாம். எக்ஸ்கிரீஷன் வந்து யூரின் அண்ட் ஃபீசஸில் கால்சியம் வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இண்டிகேஷன்ஸ், யாருக்கெல்லாம் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது போன்ஸ் வந்து ஈஸியாக பிரேக் ஆகக்கூடிய ஒரு பர்டிகுலர் கண்டிஷன், போன் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த கண்டிஷனில். இதுக்கு நம்ம கால்சியம் சப்ளிமெண்ட் ப்ரொவைட் பண்ணும்போது கால்சியம் லீட்ஸ் டு போன் ஃபார்மேஷன் ப்ளஸ் போன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸை நம்ம க்யூர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹைப்போகால்சியமியா, கால்சியம் லெவல்ஸ் வந்து லோவாக இருக்கும்போது ஐவியில் வந்து இன்ட்ராவீனஸ் கால்சியம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் இன்ட்ராவீனஸ் கால்சியம் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவோம். அடுத்து ஆன்டாசிடியூஸில் வந்து நம்ம கால்சியம் கார்பனேட்ஸ் கொடுக்கும்போது இது என்ன பண்ணுன்னா ஸ்டொமக் ஆசிட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ ஸ்டொமக் ஆசிட்ஸ் வந்து எக்ஸிவாக செக்ரேட் ஆனால் தான் நமக்கு வந்து அல்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ஆன்டாசிட் ஆசிட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் கால்சியம் கார்பனேட் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், யாருக்கெல்லாம் இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா எலிவேட்டட் கால்சியம் லெவல்ஸ் அதாவது ஹைப்பர் கால்சியமியா இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பாடியிலே வந்து ஆல்ரெடி கால்சியம் லெவல் வந்து ரைஸாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கும்போது இன்னுமே ரைஸ் ஆகி காம்ப்ளிகேஷன்ஸ் லீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கால்சியம்னால மேடப் ஆகக்கூடிய பர்டிகுலர் ஸ்டோன்ஸும் இருக்குது. கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்ருக்கு அது எல்லாமே டெபாசிட் ஆகி ஸ்டோனாக ஃபார்ம் ஆகி ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கு இது எக்ஸசிவாக ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லைனா நியூவாக இருக்கவங்களுக்கு எக்ஸஸ் கால்சியம் கொடுக்கும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சைடு எஃபெக்ட்ஸ், இந்த கால்சியம்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னா ஹைப்பர் கால்சியமியா, எக்ஸ்ட்ராவாக நம்ம கால்சியம் ப்ரொவைட் பண்ணும்போது ஹைப்பர் கால்சியமியா வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இம்பேர்டு கால்சியம் எக்ஸ்க்ரீஷன், அதாவது நம்ம பாடியிலேருந்து கால்சியம் ப்ராப்பராக எக்ஸ்க்ரீட் ஆகலைனாலும் நம்ம பாடியிலே ஸ்டே ஆகி பில்டப் ஆகி அதோட லெவல் வந்து ரைஸ் ஆகிடும். அப்போ வரக்கூடிய கண்டிஷன் தான் ஹைப்பர் கால்சியமியா. இந்த கண்டிஷன் வந்துருச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வரலாம்னா நாசியா, வாமிட்டிங் அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது இது கான்ஸ்டிபேஷனை காஸ் பண்ணும். இல்லாத இண்டிவிஜுவல்ஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு இன்னும் சிவியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இன்டர்ஃபியர் வித் அயன் அப்சார்ப்ஷன், நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு அனீமியா இருக்குது ப்ளஸ் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குன்னா 2 ட்ரக் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அனீமியாவுக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், கால்சியமுக்கு ஹைப்போகால்சியமியாவுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இது ரெண்டுமே டுகெதராக நம்ம கொடுக்கும்போது ட்ரக் இன்டராக்ஷன் அதாவது 2 ட்ரக்ஸ் வந்து சேர்ந்து நம்ம கொடுக்கும்போது 2 எஃபெக்ட் வர சான்ஸ் இருக்குது. ஒன்று ஹார்ம்ஃபுல், இன்னொன்று பெனிஃபிஷியல். ஹார்ம்ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரக் இன்னொரு ட்ரக்கை ஆக்ட் பண்ண விடாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். பெனிஃபிஷியலாக 2 ட்ரக்கும் சேர்ந்து நல்லா ஒர்க் ஆகும். இதில் இந்த நம்ம பர்டிகுலராக இந்த கண்டிஷனில் வந்து கால்சியமும் அயனும் ரெண்டும் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த கால்சியம் என்ன பண்ணுன்னா அயன் அப்சார்ப்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணிடும். ஸோ நம்ம 2 சப்ளிமெண்ட்ஸ் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது கால்சியம் மட்டும் தான் க்யூர் ஆகுமே தவிர அவங்களோட அனீமியாக்கான
க்யூர் வந்து பேஷண்ட்டுக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த கால்சியம் வந்து அயன் அப்சார்ப்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணிடுறதுனால அவங்க பாடிக்கான அயன் வந்து போய் சேராது. ஸோ அனீமியா வந்து இதாகாது. டெக்னீஷியன் ரோல் நம்ம என்ன பண்ணணும் இந்த கால்சியம்ஸ் கொடுக்கும்போதுனா, சீரம் கால்சியம் லெவல்ஸ் பார்க்கணும், ரீனல் ஃபங்க்ஷன் பார்க்கணும், விட்டமின் டி லெவல்ஸ் பார்க்கணும்.